இப்போ பொருள் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சரியா? சம்பாதிச்சுட்டு அது மேலே பற்று வைக்கக்கூடாது. எமஞ்சார் பேஜ் எந்த எக்கனாமிக்ஸ் எந்த பொருளாதார புஸ்தகத்தில் சார் பொருள் மேலே பற்று வைக்காதன்னு சொல்லியிருக்கான்? பொருள் செய்யின்னு சொல்லியிருக்கான், பொருள் செய்யின்னு சொல்லியிருக்கான். எங்கள் ஐயன் திருவள்ளுவர் மட்டும்தான் பொருள் செய்யணும் சொல்லுவார், அந்த பொருள் மேல் பற்று வைக்காதே என்றும் சொல்லுவார். கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு சினிமா கொட்டைக்கோ ஒரு நாடக கொட்டைக்கோ ஆள் வர்ற போது ஒவ்வொருத்தனா வருவான். ஷோ முடிஞ்ச உடனே சேர்ந்து போயிடுவான், எல்லா பேரும் எந்திரிச்சு ஓடி போயிடுவான். அது மாதிரி செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்டா. உனக்கு போகிற காலம் வந்துருச்சுன்னா மொத்தமாக போயிரும்டா. ஆனால் உன் கையில் இருந்த செல்வம் மொத்தமாக போயிட்டாலும் நீ மனம் தளராமல் வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகிக்கொள் என்று சொன்னவர் திருவள்ளுவர். பணம் பண்ணு, ஆனால் பணத்தின் மேல் பற்று வைக்காதே. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அப்போது போத் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிலசாபிக்கல். திருக்குறள் இஸ் போத் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிலசாபிக்கல். இன்றைக்கி குழந்தைங்க சயின்ஸாக படிக்கிறாங்கள்ல, பலவிதமான சயின்ஸ், அறிவியல் சயின்ஸ் படிக்கிறாங்கள்ல, அந்த சயின்ஸ் பூரா திருக்குறளில் இருக்கு. இன்னைக்கு படிக்கிற சயின்ஸு உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன் பாருங்க. தியாலஜி, தியாலஜினா என்ன? இறையியல் இருக்கா திருக்குறளில்? கடவுள் வாழ்த்து பூரா அதுதான் தியாலஜி. காஸ்மாலஜி, பிரபஞ்ச தத்துவம் இருக்கா? இருக்குது. ஈக்காலஜி, சுற்றுப்புற சூழலியல் இருக்கா? இருக்குது. எல்லா உயிரும் கைகூப்பி தொழும், கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி. ஈக்காலஜி அது. இன்னும் கூட எபிஸ்டமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? எபிஸ்டமாலஜினா என்ன தெரியுமா? அறிவை ஆராய்ச்சி செய்வது, அறிவாய்தல். திருக்குறளில் இருக்கா? அறிவுடைமை அதிகாரம் பூரா தானே. அறிவுடைமை அதிகாரம் பூரா எபிஸ்டமாலஜி. அப்போ தியாலஜி, எபிஸ்டமாலஜி, காஸ்மாலஜி, ஈக்காலஜி. பேத்தாலஜி இருக்கா? பேத்தாலஜினா என்ன? நோயியல், நோயை பற்றிய அறிவு இருக்கா? இருக்குது. நோய் நாடி, நோய் முதல் நாடி இருக்கா? இருக்குது. டயட்டாலஜி, நீங்கள் ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆனீங்கன்னா ஒரு டயட்டீஷியன் வருவாங்க, உணவு நிபுணர். அவங்க வந்து சொல்லுவாங்க, 2 சப்பாத்தி, அதில் ஒரு பாதி தான் சாப்பிடணும். ஒரு சப்பாத்தியில் சொல்லிட்டு போய, அது எதுக்கு 2 சப்பாத்தி, ஒன்றில் பாதி தான் சாப்பிடணும்? ஓகே. ஒரு கிண்ணம் நிறைய சீரியல்ஸ், அது டிவியில் இல்லை, அந்த சீரியல் இல்லை, இது வந்து தானியம். ஓகே. அந்த சயின்ஸுக்கு பேர் என்ன? டயட்டாலஜி. அளவறிந்து உண்ணுதல் இருக்கா திருக்குறள்ல? களிபேர் இறையான்கண் நோய் போல் நிற்குமே இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. சாப்பிட்டது செமிச்ச பிறகு சாப்பிட்றவனுக்கு இன்பம் இருக்கும். போட்டு வயிற்றுல கொத்தனார் சாந்த அப்புறம் மாதிரி அப்புறம் பாருங்க, கொத்தனார் சாந்த அப்புறது பார்த்துருக்கீங்களா? சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? கொத்தனார் சாந்த அப்புறது பார்த்து பக்குவமாக சாப்பிட்றவன்ட்ட எப்படி இன்பம் நிற்குமோ அது மாதிரி வச்சு அப்புறவனுக்கு நோய் நிற்கும்னார். இது என்னது? இது என்ன சயின்ஸ்? இது என்ன சயின்ஸ்? இது டயட்டாலஜி, பேத்தாலஜி, டயட்டாலஜி, சைக்காலஜி எல்லாம் ஜிஇ இருக்கிறதுனால தான் வள்ளுவர் ஜி.
எல்லா ஜியும் இதில் இருக்கிறதுனால தான் வள்ளுவர் திருவள்ளுவர் ஜி. ஆனால் காவி கட்டக்கூடாது. அவர் திருவள்ளுவர் ஜி தான், ஆனால் காவி கட்டக்கூடாது. எல்லா ஜியும் அதில் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்னு படிக்கிறீங்கல்ல, மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இன்னைக்கு படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், மைண்ட் எல்லாம் இருக்குது திருக்குறள். ஒரு வாரமாக உட்காந்து யோசித்தேன் சார், எல்லாம் இருக்குது திருக்குறளில், எல்லாமே இருக்குது. இசை பற்றி இருக்கா? மியூசிக்காலஜி இருக்கா? இருக்குது. இந்த புகழுங்கிற அதிகாரத்திலேயே இதை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். புகழுங்கிற அதிகாரத்திலேயே 4 திருக்குறளில் இசைங்கிறது வார்த்தை வருது. 4 திருக்குறளில் வருது இசை. தமிழன் மட்டும்தான் இசை என்கிற சொல்லுக்கு மியூசிக்னு அர்த்தம் வச்சான், புகழ்னு அர்த்தம் வச்சான். யாரெல்லாம் இசையோடு சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் இசை வந்து சேரும் என்பது தமிழனுடைய கோட்பாடு. அதெல்லாம் இசைப்பட வாழ்தல், இசை ஒளிய வாழ்தல், இசைப்பட வாழ்தல், இசை ஒளிய வாழ்கிறவர் வாழாதவர். அதில் இசை எல்லாமே அதில் இருக்குது. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேர் புறப்பட்டான். மோட்டிவேஷன் பண்ணுறது எனக்கு தெரிய த பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இஸ் திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்து எழுதின திருவள்ளுவர், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிறான். தைரியம், அந்த தைரியம் த பெஸ்ட் மோட்டிவேஷன். ஆகவே எல்லா பொருளும் இதன்பால் உள்ளதால் எல்லாரும் கொண்டாட வேண்டிய இலக்கியம் திருக்குறள். ரஷ்யாவில் இந்த உலகமே அழிஞ்சாலும் காப்பாற்றப்பட வேண்டிய பொருட்கள்னு ஒரு 10-15 புதைகுழியில் வச்சிருக்கானா பாதுகாப்பாக. இந்த உலகமே அழிஞ்சாலும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள்கள்னு ஒரு 10-15 பொருட்களை லிஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கலாம். இதை நான் படித்தது, உண்மையாக என்னன்னு தெரியல. அந்த உலகமே அழிஞ்சாலும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்களில் ரஷ்யாக்காரன் திருக்குறளையும் புதைச்சி வச்சிருக்கானா. உலகமே அழிஞ்சாலும் எது அழியக்கூடாது? திருக்குறள் அழியக்கூடாது. ஏனென்றால் மறுபடியும் இந்த உலகம் புனருத்தாரணம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே இலக்காக, ஒரே கருவியாக இருக்கப் போவது திருக்குறள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளில் எல்லா பொருளும் அப்படின்னு வார்த்தையே வருது. எப்படி மதுரை அவர் யார் மதுரை அந்த புலவர் பேர் என்ன, மதுரை, அந்த எல்லா பொருளும் இதன்பால் உளன்னு பாடினவர் மதுரையில் உள்ள ஒரு புலவர். எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படிங்கிறத திருக்குறளில் அந்த எல்லா பொருளும்னு ஒரு குறள் வருது. என்ன குறள் தெரியுமா? எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். எல்லா பொருளும் இருக்கிறது, இடத்துக்கு உதவியாக இருக்கிறது, நல்ல வீரர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஆயுதங்கள் இருக்கின்றன. எதில்? அரணில். ஒரு பகைவனை ஒரு அரசன் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக இருப்பது அரண். அந்த அரணில் என்னெல்லாம் இருக்கணும்? வீரர்கள் இருக்கணும், கருவிகள் இருக்கணும், ஆயுதங்கள் இருக்கணும். அந்த அரண் பலமாக இருக்க வேண்டும். அப்போ எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லாள் உடையது அரண். அந்த அரண் எப்போ தேவைப்படுது? பகைவன் நம்மளை அட்டாக் பண்ண வரையில் அரண் தேவைப்படுது. இன்றைக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. பல பகைவர்கள், கண்ணுக்கு தெரியாத பகைவர்கள், கண்ணுக்கு தெரிந்த பகைவர்கள் பல பேர் நம்மோடு மோத வருகிறார்கள். நம்மோடு மோத வருகிற இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரே கருவி திருக்குறள் மட்டும்தான். ஏனென்றால் அதில் எல்லா பொருளும் உடைத்தது, இடத்துக்கு உதவுகிறது, நல்லாள் உள்ளது, அரண். ஆகவே இந்த வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு அரணாக அமையக்கூடிய இந்த திருக்குறளை எல்லாரும் கொண்டாடுவோம். ஏனென்றால் எல்லா பொருளும் இதன்பால் உள. நன்றி, வணக்கம்.